புனித செபஸ்தியாரினுடைய அது திருவிழா நாட்களில் 9வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த 9வது நாள் திருப்பலியில் ஊரில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஊரிலிருந்து இடம் பெயர்ந்து சென்றவர்களும் தங்களுடைய சொந்த மண்ணிலே இன்று காலடி வைத்து ஒரே குடும்பமாக, உறவாக, உறவினர்களாக இணைந்து இந்த கல்வாரி பலியை ஒரே குடும்பமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் இந்த புலம் பெயர்ந்து போனவர்களுடைய நிலையையும் ஒன்றுபடுத்தி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இருப்பதை நாம் காண முடியும். 2 விதமான மனிதர்கள் 2 விதத்திலே வியப்புற்றார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஒரு சாரார் ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்களை நினைத்து, ஆண்டவர் இயேசு ஆற்றிய அந்த நிலைகளை நினைத்து வியப்புற்றார்கள். இந்த வியப்பு எவ்வாறு வந்தது என்றால், இவரை எங்களுக்கு தெரியாதா, இவருடைய குடும்பத்தை எங்களுக்கு தெரியாதா, இவருடைய வேர் மூலம் என்னவென்பது எங்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வியப்புற்றார்கள். காரணம், அவருடைய தாய் தந்தையை தெரியும், அவர்கள் செய்த தொழிலை தெரியும், எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகன்தானே இவர் என்ற அந்த கேள்விக்குறி அவர்களுக்குள் ஆச்சரியத்தை கொடுக்க, எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தது, இந்த சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் இப்படிப்பட்ட ஞானத்தோடு அறிவோடு எப்படி இருக்க முடியும் என்ற அந்த நிலையில்தான் அவர்கள் வியப்புற்றார்கள். இதை நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, வெளியூரிலே நாம் வேலை செய்கிறோம், நாம் கடினமாக உழைக்கிறோம், உழைத்து வேலை செய்து அதன் வழியாக நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கும், நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும், நம்முடைய கலாச்சார நிலைகள் உயர்ந்திருக்கும், நம்முடைய மொழியானது உயர்ந்திருக்கும், நாம் நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நம்முடைய செயல் திறன்கள் உயர்ந்திருக்கும். ஒரு கிணற்று தவளை என்பதை விட்டுவிட்டு பரந்த ஒரு மனநிலை நமக்குள் வந்திருக்கும். இதை பார்க்கின்ற பொழுது நம்மோடு இருப்பவர்கள், இவனை எனக்கு தெரியாதா, இவனுடைய பெற்றோரை எனக்கு தெரியாதா, அவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் என்பது எனக்கு தெரியாதா, மூக்கில் தண்ணி பாய்ந்துட்டு கொண்டிருக்கும் பொழுதே நான் பார்த்தவன் அல்லவா என்று பல நேரங்களில் நம்மை கேலி செய்வதும் உண்டு. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நினைத்து பொறாமைப்படுவதும் உண்டு. ஆனால் இந்த வியப்புக்குரிய அந்த நிலை, அதை தாண்டி நிலையாக வர வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகின்றார். காரணம், ஆண்டவரும் வியப்புற்றார். மனிதனுடைய வியப்பு எப்படி இருந்தது என்றால், இவர் தச்சனுடைய மகன், இவனுடைய பின்புலம் எங்களுக்கு தெரியும் என்ற வியப்புறுதல் மனிதர்களிடம் இருந்தது. ஆண்டவர் இயேசு ஏன் வியப்புற்றார் என்றால், அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு, அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு, இதோ நான் வளர்ந்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய அருளால் இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறேன், வல்ல செயல்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேனே, ஆனால் அவற்றை அவர்கள் நம்பவில்லையே, என்னுடைய மக்கள் அதை நம்பவில்லையே. நான் அவர்களிடம் சென்று குணப்படுத்த விரும்புகிறேன், ஆனால் சுகத்தை கொடுக்க முடியவில்லையே. காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, அவரை உண்மையாகிய இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால்தான் ஆண்டவரால் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அவர் வியப்புற்றார். அப்படியெனில் இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் வியப்புற்று போகிறேன். என்னுடைய மக்களாயிப்படி, என்னுடைய நிலமாயிப்படி, என்னுடைய ஊராயிப்படி என்று ஒரு சில நேரங்களிலே, ஏன் நான் ஊருக்கு செல்ல வேண்டும், நான் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து விடலாமே என்ற ஒரு சில நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். அதனாலும் நாம் வியப்புறுகிறோம். ஆனால் இன்று இந்த வியப்புக்குரிய நிலை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரையும் அரவணைத்து
கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே, ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொண்டு என்னுடைய உறவு மாமன் மச்சான் என்ற அந்த உறவோடு பின்னி பிணைந்த அந்த நிலையிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடும் இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் என்று இவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். காரணம், இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது தவறி சென்றவர்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பவர் இவர். யாரெல்லாம் இவரை விட்டு விலகுகிறார்களோ, யாரெல்லாம் தவறி செல்லுகிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து செல்லுகிறார்களோ, அவர்களை மீண்டும் கட்டி இழுத்து வருகின்றவர் இவராக இருக்கிறார். ஒருவேளை சொந்த ஊரிலிருந்து வெளிநாடுக்கு நாம் செல்லுகிறோம், சொந்த ஊரிலிருந்து வெளி இடங்களுக்கு தொழிலுக்காக நாம் செல்லுகிறோம். சென்ற இடத்தில் இறைவனை மறந்து விடுகிறோம். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வாழ்வாதார நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இறைவனை மறந்து, நம்பிக்கை மறந்து, ஆலயங்களுக்கு செல்வதை துறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்தாலும் செபஸ்தியார் வா என்று அழைத்து, தவறி செல்கிறவர்களுக்கெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த தைரியத்தை கொடுத்து மீண்டும் அழைத்து வருகிறார். ஆகவேதான் நாம் பிறந்த மண்ணை மறந்து விடாமல் மீண்டும் அவரை தேடி அவருடைய திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, துயருறக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பவராக இவர் இருக்கிறார். ஒருவேளை பிறர் நினைக்கலாம், நாம் வெளி இடங்களிலே வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன, சொகுசாக இருக்கிறார்கள், சொகுசாக வாழுகிறார்கள் என்ற ஒரு நிலை வரலாம். ஆனால் செல்லக்கூடிய இடத்திலே, நாம் பணிபுரியக்கூடிய இடத்திலே உறவுகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, மனைவியை மறந்து, கணவனை மறந்து, பிள்ளைகளை மறந்து ஒவ்வொரு நாளும் ஓடாய் வேலை செய்து பலவிதமான தனிமைகளை தாங்கி, நோய்கள் வருகின்ற பொழுது பக்கத்தில் யாரும் நமக்கு ஆறுதல் கொடுக்க இல்லாமல், ஆறுதல் வார்த்தைகளுக்காக யாரை எதிர்பார்ப்பது என்ற நிலையிலே வேதனையோடு நாம் வேலை செய்வது, வேதனையோடு உழைப்பது. ஒருவேளை எனக்கு தொழிலின் வழியாக பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் குடும்ப உறவுகள் பக்கத்தில் இல்லை எனில் அந்த தனிமை, அந்த துன்பம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அந்த துன்பத்தில், அந்த தனிமையில் துயரிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆறுதல் கொடுத்து அழைத்து வருபவர் இந்த செபஸ்தியார். ஆக இந்த நாளிலே, இந்த செபஸ்தியாரினுடைய விழாவிலே நாம் ஒரே குடும்பமாக இணைந்து வந்த இந்த தருணத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களோடு உடன் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை கரத்தை தருகிறார். அந்த மனநிலையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக சமர்ப்பிப்போம்.